i7ல 7th ஜெனரேஷன் CPU நம்ம தர்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 16,500 ரூபாய்க்கு தரப்போறாங்க. மொத்தம் ஒரு 25 குவாண்டிட்டி வந்திருக்கு. சோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு i7ல 7th ஜெனரேஷன் RAM பாத்தீங்கன்னா 8GB RAM DDR4 RAM 32 வரைக்கும் போட்டுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 256GB NVMe SSD இருக்கு. SSD பாத்தீங்கன்னா நம்ம 5 to 1TB அந்த மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம். அது போக 500GB ஹார்ட் டிஸ்க் ஸ்டோரேஜ் இருக்கு. சோ ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 500GB இருக்கு. அதை எடுத்துட்டு நீங்க 1TB 2TB 3TB வேணாலும் போட்டுக்கலாம். அது போக நீங்க எடிட்டிங் ஒர்க் ஏதாவது பண்ணுவீங்க, ஆட்டோ கேட்ல ஒர்க் பண்ணுவீங்க, ஒரு 2GB கிராபிக்ஸ் கார்டு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஒரு 2000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2GB NVIDIA கிராபிக்ஸ் கார்டு போட்டு கொடுத்துலாம். இல்ல எனக்கு வந்து 4GB கிராபிக்ஸ் கார்டு வேணும் பிரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 4000 எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4GB NVIDIA கிராபிக்ஸ் கார்டு கொடுத்துருவாங்க நண்பா. சோ இந்த CPU மாத்தினா டெல் ஆப்டிப்ளெக்ஸ்ல 3050 CPU. இது ப்ராசஸர் டீடைல் என்னன்னா இன்டெல் கோர் i7ல 7th ஜெனரேஷன் 8GB RAM 256GB NVMe SSD 500GB ஹார்ட் டிஸ்க் கூட CPU மட்டும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 16,500 ரூபாய் வரும். இதுலயே பாத்தீங்கன்னா i5ல 7th ஜெனரேஷன் 8GB RAM 256GB NVMe SSD 500GB ஹார்ட் டிஸ்க் கூட எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 13,500 வருங்க. நண்பர்களுக்கு இந்த CPU ஏதாவது தேவைப்பட்டா பாத்துக்கலாம்பா. சோ நண்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு CPU-யோட அவுட்லுக் கார்டு சொல்றேன். CPU ரொம்ப நல்ல கண்டிஷன். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு HDMI VGA DP போர்ட் எல்லாமே வந்துருது நண்பா. நண்பர்களுக்கு ஏதாவது தேவை